ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பண்ண பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் சஸ் அமேங்கஸ் போடலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோமேன்னு சொல்லிட்டு சூப்பர் சஸ்ஸை போட்டேன். இந்த சூப்பர் சஸ் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். மொத்தம் ஒரு குழு இருக்கும். அந்த குழுக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்கும். நீங்கள் அந்த கருப்பாடாகவும் விளையாடலாம், அந்த குழுவில் ஒரு ஆளாகவும் விளையாடலாம். நீங்கள் அந்த குழுவில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கருப்பாடை கண்டுபிடிக்கணும். அப்படி அந்த கருப்பாடாகவே இருந்தீங்கன்னா குழுவில் இருக்க எல்லாரையும் கொல்லணும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். சரி, ஓகே, வாங்க கேம்குள்ளே போயிடலாம். இம்போஸ்டர் 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 போச்சு. ஸ்பேஸ் க்ரூ ஷபா முடியல. வெறுப்பு. என்னடா பின்னாடி டென்டக்கெல்லாம் ஆடுது ஷேடோவில். என் பேர் டைனி ஐஸ். ஊர் சூரக்கோட்டை. சுற்றி இருக்கிற 18 கிராமத்துக்கு ப்ரெசிடெண்ட்டு. இது நான் தான். ஓகே, வாங்க போகலாம். அங்கே இப்போ வந்து நான் வந்து ஃபியூல் ஃபில்லப் பண்ணி மேலே வந்து அப்பர் இன்ஜினில் லோட் பண்ண போய்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு ரூமுக்கும் ஒரு பேர் இருக்கும். இந்த ரூமுக்கு பேர் ரியாக்டரு. நீங்கள் வந்து ஒன்று இம்போஸ்டரை கண்டுபிடிச்சி மேட்ச்சை ஜெயிக்கலாம், இல்லைன்னா நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை வச்சு மேட்ச்சை ஜெயிக்கலாம். ஓகே, ஒரு டாஸ்க் முடிச்சிட்டா. மொத்தம் 2 டாஸ்க் தான் இருக்குது. அது முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? நாங்களாம் 10, 5, 6 டாஸ்க்கெல்லாம் வச்சு விளாடுவோம். வெறும் 2 டாஸ்க்குன்னா 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். சரி, வாங்க போகலாம். டெட் பாடி ரிப்போர்ட்டட். யார்? ஃபான்ஃபூர். மேச்சர் எஃபர்ட்டா அது? ஆமாம், மேச்சர் எஃபர்ட் காலி. வாங்க, இதுதான் வந்து ஓட் ஆக்ஷன். அதாவது இங்கே வந்து யார் வந்து இம்போஸ்டர்னு பேசி கண்டுபிடிக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? நம்ம எதுனா பேசுவோமா? வேணாம். திக்கா ரெட்டு கொஸ்டின் மார்க்கு கியாவா? வேர் டிட் யூ ஃபைண்ட் த பாடி? நான் கேட்டிருக்கேன். மாய் நெய் தாம்பி. சி சாய், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எனக்குன்னே வருவீங்களாடா? நெய் ரே பாய் நெய் சஸ் ரட்டட் போர்ட் முஜி. ஓகே, இப்போ வந்து ஓட்டு வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்த்து வந்து அந்த ரட்டட் போர்ட் அவனுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அவன் தான் இம்போஸ்டர். போடு, குத்துமதிப்பாக குத்தி விட்டேன் இம்போஸ்டரு. வாங்க போகலாம். எல்லாம் சொல்கிறாங்களேன்னு குத்தி விட்டேன் இம்போஸ்டர் கடைசியில். சரி, வாங்க திரும்ப போய் இப்போ அப்பர் இன்ஜினில் ஃபியூல் ஃபில் பண்ண மாதிரி லோவர் இன்ஜின்லேயும் ஃபியூல் ஃபில் பண்ணோம். அப்பா வாங்க சீக்கிரம் டாஸ்க்கை முடிச்சிடுவோம். ஓகே, திரும்ப அப்பர் இன்ஜினுக்கே வந்துருக்குறான் பாருங்கடா பைத்தியக்காரன். அப்பர் இன்ஜினுக்கு லோவர் இன்ஜினுக்கு போகிறதுக்கு பதிலாக அப்பர் இன்ஜினுக்கே வந்துருக்கேன். டோருக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன். வாங்க, ஃபுல் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயோடா யாரா நீ இம்போஸ்டர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற? லாஜிக்கல் செட்டர் ரிப்போர்ட்டடு. செத்தது யார்? வேஸ்ட் ஃப்ரைட் ஆமாம், வேஸ்ட் ஃப்ரைட் தான் செத்தது. கஹா காப்பி கயா ஊ பர்பிள் தான். யார்ரா நீ? பாக்வாஸ் வவான் பீஹி மை தாரா வாலா டாஸ்க் கார் ரஹா தா. ஐயோ, படித்தா நான் பைத்தியம் ஆயிடுவேன். சரி, ஓ அகர் ஐசா ஹாட்டு. என்னடா கமெண்ட் அடிக்கிறீங்க? இங்கிலீஷில் தான் கமெண்ட் அடிங்களேடா. பர்பிள் கோ ஓட்கா. சரி, போட்டுருவோம் ஓட்டு. அவனா தான் ஓட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு நான் அவனுக்கு செல்ஃப் ஓட் பண்ணியிருக்கிறான் பாருங்க. அதுதான் டாச்ச ஸ்பிரிட். நாபல் லிட் இஸ் இம்போஸ்டர். எஸ், கண்டுபிடிச்சிட்டோம். மேட்சை ஜெயிச்சிட்டோம்.
மேட்சை வின் பண்ணிட்டோம். போடு, நான் தான் MVP. போடு, கலக்கிட்டோம்ல. எப்படி போடு பார், பைசப்ஸ்லாம் கட்டுறது பார். போடி. வாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போவோம். ஷாப். ஷெரீஃபா யாரா நீ? வேலி. சரி போலாம் கேஷுவல் ரேங்க். வாங்க போகலாம். வேறு என்ன சொல்கிறது, வீடியோவில் என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. சும்மா மூஞ்சிலே குத்து, பார்க்குறவன் மூஞ்சிலே குத்துறா. அந்த ரக்காயில் 7 நாள் விளையாடினா தான் வாங்க முடியும். சரி, நான் வேணால் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து 7 நாள் வந்து ப்ளே பண்ணி வேணா அந்த ரக்கையெல்லாம் வாங்கி வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அமேங்கஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் போட்டுடலாம். ஹண்டர் சால்மனே ஷெரீஃப் தெரியும் எனக்கு. அதை வாங்க சொல்லும்போதே இதை தான் கொடுப்பாங்கன்னு தெரியும். என்ன பண்ணோம் தெரியும். அதான் ஷெரீஃபுக்கு இம்போஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சி கில் பண்ணோம். இப்போ வந்து நான் இம்போஸ்ட்டு கிடையாது, ஆனால் நான் குரூமேட்டு. ஆனால் என்னால் கில் பண்ண முடியும். எப்பட்றாது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஷெரீஃபால் ஒரே ஒருத்தனை கில் பண்ண முடியும். இந்த மேலேயே அதை தான் சொல்கிறாங்க. நான் கரெக்டான இம்போஸ்ட்டை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால் கில் பண்ண முடியும். ஒருவேளை நான் அதை தப்பாக கில் பண்ணிட்டேன்னா அவனுங்க உயிரோடு இருப்பானுங்க, நான் செத்து போயிடுவேன். அவ்வளோதான். அவனை குத்தி விட்ருவோமா? வேணாம். ஓடு 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 ஓடே நிற்காம ஓட்டு 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 ஓட்டு. குத்துவோமா? வேணாம். கை நம்மனுங்குதுங்க. யாருன்னா போட்டு குத்தி விட்ருணும். குத்துன்னு. ஓ டெட் பாடிஸ் ஃபவுண்ட். அப்புறம் எதுக்குடா இப்போ ரிப்போர்ட் அடிக்கிறீங்க? பர்பிள் நீ வென்கியா? ஓ பர்பிள் வெண்ட் அடிச்சிருக்கானா? ஓகே. எல்லோ அச்சா நெஹிஹான் ஹெயின். சரி, எதுக்கு இப்போ வந்து எல்லோவுக்கு இவன் வந்து பர்பிளுக்கு சப்போர்ட் பண்ணுறான், புரியல. இருங்க, எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது. எல்லோ நை போலா வெண்ட் பர்பிள் மேரா சாத். ஐ எம் ஷெரீஃப் போடுவோம். ஐ எம் ஷெரீஃப், நான் தான் ஷெரீஃபு. முஜி க்ரீன் இம்போஸ்டர் லக்டா ஹை. ஆமாம், எனக்கு என்ன க்ரீன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. பர்பிள் இம்போஸ்டர் நிக்கல் டூ, க்ரீன் பி இம்போஸ்டர் ஹைன். ஓகே. நெஹி மெயின் கியும் பர்பிள் ஆர் க்ரீன் ஹிம். எனக்கு தெரிஞ்சு இப்போ க்ரீனாக தான் இருக்கணும். அப்படி க்ரீன் இருந்துட்டானா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது பர்பிளாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்ல இப்போ க்ரீனை குத்தியாச்சு. இப்போ க்ரீன் மட்டும் இம்போஸ்டராக இருந்தால் அது வந்து பர்பிள் தான் அடுத்த இம்போஸ்டராக இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் க்ரீன் வந்து பர்பிளுக்கு சப்போர்ட் பண்ணோம். க்ரீன் இஸ் இம்போஸ்டர், அப்போது பர்பிள் தான் இம்போஸ்டரு. இப்போ நம்ம வேலை என்ன? அந்த பர்பிளை கொல்லணும். Did you notice that green guy was pretending to be imposter? Okay, I don't seek him out, kill him. ஓகே வாங்க. இருங்க, இன்னும் 9 செகண்ட்ஸ் தான். பார்த்தீங்களா இல்லையா? அவன் என்னை ஃபாலோ பண்ணுறான். அவன் என்னை கொல்றதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பாருங்கள், நான் எங்கே சுற்றினாலும் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். பாருங்களேன், நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், என் பின்னாடியே. சாவுடா, நான் கொல்லுவேன்டா, நீ வரலண்ணா. போட கொண்டுட்டேன். எஸ், கரெக்டாக கொண்டுட்டேன். நான் கரெக்டாக கொண்டுட்டேன். எல்லா டாஸ்கையும் முடித்தேன், கரெக்டாகவும் இம்போஸ்டரை கொல்லிட்டேன். அதனால் நான் தான் இந்த மேட்ச் MVP. எஸ், நான் தான் MVP. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ எதனா வாங்குவோமா? காஜூரர் வாங்குவோம். காஜூரர் நல்லாயிருக்கும். காஜூரர்னால் வந்து கேர்ஸ் பண்ணி சாவடிக்கலாம். ஆனால் நான் கேர்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கேர்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. யூஸ் பண்ணால் கேர்ஸில் மாட்டிப்பேன். சரி, ஓகே வாங்க. வேறு எதுவும் வாங்க முடியாது. காசு பத்தலைவா? குக்கி பத்தலை. காசு இல்லை. குக்கி வச்சு தான் எல்லாத்தையும் வாங்க முடியும் இந்த கேமில். காசு இல்லை, தேவைப்படாது. ஆரோனிஸ்ட்டு
யாருவன் டேமண்டர், ஜானிட்டர், விஜிலர் நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லை என்கிட்ட. சரி வாங்க கேஷுவல் மேட்ச் போவோம். மேட்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ நான் காஜரர் புதுசாக வாங்கினேன்ல, இப்போ காஜரர் தான் தருவாங்க. முக்கால்வாசி காஜரர் தர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பவுமே நீங்கள் எதை புதுசாக வாங்குறீங்களோ அதுக்கு அடுத்த மேட்ச் அந்த புதுசாக வாங்கின கேரக்டர் தான் தருவாங்க. சைலண்ட்டாக தான் இருக்கேன். நான் சொன்னேனா இல்லையா காஜூரர் தான் தருவாங்கன்ட்டு. காஜூரர். நான் வந்து இப்போ இம்போஸ்ட்டு எல்லாரையும் கொல்ல போகிறேன். வாங்க எவன் தலை தெரிக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ வந்து நம்மளுக்கு வேலை என்னென்னா, இப்போ தான் நம்ம கருப்பாடு எல்லாரையும் கொல்றது தான் நம்ம வேலை. எவனா உள்ளே வாங்கடா, உள்ளே வாங்க. நான் செதுவோம். ஐயோ பார்த்துடான்னு நினைக்கிறேன். ஐயோ ஓடிரு. நல்ல வேலை பிங்க்கு நம்ம டீம்மேட்டு தான். நம்ம தப்பிச்சுருவோம்பா. வாடா தம்பி வந்துட்டோம் இல்லையா. ஓகே எப்படியோ தப்பிச்சிட்டேன். அது ஒரு சந்தோஷம். போடுவோம். माई आसपास गुम रहा था, मैं इनको मारा देखा. டே என்னடா என்னால் முடியலடா. டே போகடா. क्या तुमने मारने वाल को देखा? आमा देखा नहीं बाक होम किसको वोट करना. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பேசுகிறீங்க? இங்கிலீஷில் தான் பேசி தொலைங்களே, தெரியாதானே? என்னென்னவோ பேசிக்கிறீங்க. ஈத்தர் வெர்டிக்ட் இம்போஸ்டர் அவர் தான். எனக்கு என்னவோ ஈத்தர் வெர்டிக்ட் மேலே தான் ஒரு சந்தேகம். சரி வாங்க போகலாம். ஓகே எல்லாருமே ஸ்கிப்பு, ஒன்று விடாமல் எல்லாருமே ஸ்கிப் போடு. ஸ்கிப்புனா வந்து யாரையுமே எஜெக்ட் பண்ண தேவையில்ல கை. ஸ்கிப்புனா வந்து அடுத்த ஓட்டிங்கில் பார்த்துக்கலான்றது தான் ஸ்கிப்புக்கு அர்த்தம். இப்போ நம்ம வேலை என்ன, கொள்வது தான். வேறு என்ன வேலை? ஓகே வாங்க போகலாம். நான் லைட்டு போட்டு விட்டுடலாம், அப்போ தான் கண்டு தெரியாது, அப்போ தான் ஈஸியாக கொள்ள முடியும். ஓகே வாங்க. இங்கே வேணா வருவேன், வந்தால் தலை மேலே வைக்கலாம். கத்தி எடுத்து ஒரே சொருவு. சசக் போடே சாவிட குதிரா கைப்புள்ள போடு. ஓகே வந்தாச்சு. பேக்டு ஃபைம் ஒயர். ஓகே டீச்சிங் ஃபாஸ்ட் மை அச்சா நான் இல்லை இம்போஸ்டர் அப்படின்றாங்களா? ஓட்டிங் பிகின்ஸ். ஏன்னா கொன்னது நான்றான், எப்படி அவன் இம்போஸ்டராக இருப்பான்? என்னடா ஏன்டா கணக்கிறது குதிரை மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வில்லச்சிரிப்பு. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இல்லை இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும், இதுதான் உண்மை. ரிப்போர்ட் மாட்டோ. போங்கடா. சீக்கிரம் ஓட் பண்ணி தொலைங்களாண்டா, வெறுப்பேத்தாதீங்கடா. ஐயோ அதை படிக்க எனக்கு தலைவலி வருதே. नहीं मैं तुमको कर रहा हूँ. சசா யார் கோட் பண்ணலாம்?
சரி அந்த பர்பிளை தூக்கி ஃபிலிம் ஒயர் போடு போயிட்டா பீக்கிடி டீச்சிங் யார் போனான்னு நானும் பிங்க்கும் தான் இம்போஸ்டர் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான்ப்பா வாங்க அடுத்த தலை யார் தூரில் போகுதுன்னு பார்க்கலாம் வந்துட்டேன்டா டைனி ஐஸ் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல பெஜி சாப்பிட்டு ஓகே வாங்க போகலாம் லைட்டு சாப்பிடாச்சு பண்ணி விட்டேன் நான் தான் யாரா நீ யாரா நீ ஓடு 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 டேய் தம்பி விக்கி பாய் கேமிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணியா இல்லையா பண்ண முடியாதடா என்னடா பண்ணுவேன் எது பண்ண முடியாதா சாவிடா சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க ஐயோ பார்த்துட்டான் சித்தப்பன் பார்த்துட்டான் தம்பி குதிச்சிடுறா வெண்டுக்குள்ள ரிப்போர்ட் அடிச்சிட்டான் ஐயோ வெளில தள்ளுவாங்களோ ஐயோ ஏன்டா தேவையில்லாமல் அந்த மண்டை நான் கொன்னேன் இருந்தாலும் விக்கி பாய் கேமிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான்னவனே இல்லாமல் விடுறதா நேவர் என்ன அது கூட பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல என்ன திமுறில் பேசுனா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுடா என்னடா பண்ணுவீங்க அப்படியா வாயிலே குத்துறேன் கத்தியை விட்டு ஒரே ஆட்டு அவர் வாங்க ரிப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சு விட்ருவோம் எப்படி யாருமே என்னை பற்றி பேசலை அவன் அமைதியாக இருக்கிறத பார்த்து அவனுக்கே எல்லாமே ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போடு செல்ஃப் ரிப்போர்ட் போடு செல்ஃப் ரிப்போர்ட் கோ பாரின் மீன் நெஹி நீ ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற டேய் ஐயோ ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பான் எனக்கு தான் ஓட் பண்ணியிருப்பான் அப்படி இருந்தாலும் ஓட் மாட்கரோ ஓ எனக்கு ஏன்டா ஓட் பண்ணல டே யார்ரா நீ நான் உன் கண்ணு முன்னாடி கொலை பண்ணிட்டு வெண்ட் அடிச்சவன்டா எல்லாம் இப்படி நூவாக இருக்கிறாங்க சை சரி விடுங்க அவங்க அப்படி இருக்கிற வரையில நம்மளுக்கு தான் நல்லது போகலாம் ஐஸ் டைனி ஐஸ் அடுத்த கொலை யார் இவன் தானே இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் ப்ரௌனுக்கு இரு ஓகே போகலாம் இருங்க ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கலை சாவடாச்சு பண்ணி விட்ருவோம் இருங்க இது என் பவர் வரட்டும் அப்புறமா இருக்குது இந்த எலக்ட்ரிக்கலை சாவடாச்சு பண்ணுறேன் வாயிலே மிதிக்கிறேன் பண்ணுறா தம்பி சாப்பிடாச்சா கிளம்பலாமா சாகு போ செத்து போ போடுப்பா அவனும் ஒரு கில்லு பண்ணிட்டான் நானும் ஒரு கில்லு பண்ணிட்டேன் ஜெயிச்சிட்டோம் போடு நான் தான் எம்விபி இருந்தாலும் போடு டாப் டக்கர் அவனும் நல்லா தான் பாடினான் அவனுக்கும் ஒரு லைக் போட்டு விட்ருவோம் காஜூரர்னு வருது போடுறாங்க எம்விபி தான் எல்லா மேட்சுமே எம்விபி போடு எக்ஸிட் அவ்வளோலாம் போடு 8 ரேங்கிங் ப்ளஸ் ஆகிருக்கு ஷாப்பில் போயிட்டு இந்த பாக்ஸ் வேறு டப்பாயை வேறு ஓப்பன் பண்ணமாடா 0 டோனட்டா போடு ஓப்பன் பண்ணிடலாம் போ ஏடா 16 குக்கி கொடுத்துருக்கீங்க அநியாயமாக தெரில இப்படி கொடுத்தீங்கன்னா எப்போ சேர்த்து வச்சு எல்லாத்தையும் வாங்குறதான் விடிம்ஸ் மங்கி டாக்டர் வாங்கிடலாமா பாப்பா கசதனி பாப்பா கசமா காசு பத்தலை அதுக்கு கூட காசு இல்லை சரி அப்படி பிச்சைக்காரனாக இருக்கிறோமே சரி வாங்க போகலாம் அடுத்த மேட்ச் வேறு எதனா வாங்க முடியும் ஸ்பையு பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்பை இருக்குல்ல ஃப்ளாஷ் பேங்க்கு பக்கத்தில் நிஞ்சாவும் பயங்கரமாக இருக்கும் ஸ்பையும் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் நான் வச்சு விளையாடி இருக்கேன் விஜிலரும் பயங்கரமாக தான் இருக்கும் இது என்னது ஃபேடட் வீலில் அந்த மூணாவதுல இருக்க அந்த பெட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க எனக்கு அந்த பெட்டு வேணும் சரி கிடைக்காது வாங்க போகலாம் இது என்னது தெரில வாங்க போகலாம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸே இருந்தாலும் அது ஓரளவுக்கு நல்லா இல்லை மாதிரி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நெக்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம்
டேய் இது ஒன்று இருக்குது, இது சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த ட்ரெஸ் அளவுக்கு வரல. அதோ சொன்னேன்ல 14 நாள் இருக்குது. டெய்லி விளாட்னா எனக்கு வந்து அது கிடைக்கும். நான் வேணால் அடுத்த பார்ட் வேணுன்னா சொல்லுங்கள், இல்லை அமாங்கஸ் வேணுன்னா கூட சொல்லுங்கள். நான் அதை விளையாடி வேணா எடுத்து வைக்கிறேன். போடு மேட்சுக்குள்ளே கோ. ஓகே வந்தாச்சு மேட்சுக்குள்ளே. ஓகே அங்கே கில் 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 கொள்ளு 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 கொள்ளு. ஸ்டார்டிங் இன் 5 செகண்ட்ஸ். போடே. ஒயிட்டு கலர் நல்லாவே இல்லைல்ல. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அதான் இருக்குது. க்ரூ ஸ்பேஸ் க்ரூ வேணாம், ஸ்பேஸ் க்ரூ வேணாம், ஸ்பேஸ் க்ரூ மட்டும் வேணாம் ப்ளீஸ். இம்போஸ்டர் காஞ்சூரர் கொடுத்துருக்கலாம்ல. இம்போஸ்டர் தான் ஜாலியாக இருக்கும், ஸ்பேஸ் க்ரூனா வெறுப்பு. சரி வாங்க, என்ன பண்ணுறது. ஓகே ஓடுறா 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 ஓடுறா. ஃபேன் சைடு ஓடி டாஸ்க்கை முடிப்போம். மேட்ச் மொத்தம் 10 நிமிஷம். அமைதியாக நிற்கிறத பார்த்தாலே சந்தேகமாக இருக்கே எனக்கு. உன் மேலதான் ஒரு சந்தேகம். சரி வாங்க போவோம், என்ன பண்ணுறது. போஸ்டராக இருந்தாலும் பொலிச்சு போகிறான், ஒரு 4 கிலோ பண்ணிக்கிட்டான். என்னப்போ ஏன்னா இம்போஸ்டராக வரப்பயே முதலே அடித்து வெளில அனுப்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்கள, செம்ம விருப்பம். என்னடா நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், எங்கும் நீ எதிலும் நீ. ஓகே அதுக்குள்ளே ரிப்போர்ட்டு டெட் பாடி ரிப்போர்ட்டு. ஏன்டா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கில் பண்ணுறாங்க? ஒருவேளை அந்த மேட்ச்சை ஜெயிச்சிடுவாங்களோ, விடக்கூடாது. மின்ட் யூனிட்டு மெயின் ஏஜென்ட் ஹூன் 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 ஹூன். मैंने सिर्फ बॉडी रिपोर्ट किया, किसी को नहीं देखा. டவுட்டு லாலு. யாரா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க வந்து? லோஃபி கிளாஸ். எனக்கு என்னவோ அந்த லோஃப்டி கிளாஸ் மேலே தான் சந்தேகம். கோய் பீட் நஹி. என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. எக்ஸ்டியா? ஏன்னா பேசலாமா? ஆனால் வாவா என்னடா கமெண்ட் செக்ஷனா என்னடா அது? எனக்கு என்னவோ செல்ஃப் ரிப்போர்ட்டுன்னு தான் தோணுது. அதனால் நான் அவனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னவோ செல்ஃப் ரிப்போர்ட்டுன்னு தான் தோணுது, அதனால தான் நான் ரிப்போர்ட் அடித்தேன். இப்போ மட்டும் அந்த ரிப்போர்ட் வந்து இப்போ மட்டும் வந்து ரிப்போர்ட் வந்து அவன் வந்து அதிக ஓட்ஸ் வாங்காமல் தப்பிச்சிட்ட பிறகு என்ன துரத்துனானா அவன் தான் இம்போஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யாரா நீ டார்லிங் டசிலுக்கு போட்டு வச்சுருக்கீங்க? எதுக்குடா சம்மந்தமெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? டார்லிங் டசில் இஸ் இம்போஸ்டரா? வடசட்டி சப்ஜெக்ட் பைல். இதே மாதிரி ஒரு பிங்க் கலர் சட்டை தானே போன மேட்ச் என் கூட இம்போஸ்டராக வந்தான். இந்த மேட்ச் அவனும் இம்போஸ்டரோ? ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருந்தாலும் இருக்கும். வாங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கிளம்புவோம். ஓடு 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 ஓடு. வரான் பாரு வேட்டைக்காரன். அராணி லாஃப்டி கிளாஸ். டீ கிளாஸு. டேய் அவனா? டேய் லாஃப்டி கிளாஸ் தான், கண்ணு முன்னாடி கொள்றான். டேய் லாஃப்டி கிளாஸ் சட்டி வாடா. நீ தான்டா, தெரியும்டா, பார்த்துட்டடா. செல்ஃப் ரிப்போர்ட்ரா. செல்ஃப் ரிப்போர்ட். லாஃப்டி கிளாஸ் டீ கிளாஸு. ஆனால் கூட எமர்ஜென்ட் சீரியஸுன்னா ஒருவேளை அவனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. என் கூட அந்த இவனும் தான் எமர்ஜென்ட் சீரியஸும் தான், அவனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஒயிட்டா? என்னடா என்ன கூத்து விட்றா? ஓட் பர்பிள். ஆமாம் பர்பிளாக தான் இருக்கும் எனக்கு தோணுது. ஒன்று அந்த பர்பிளாக இருக்கும், இல்லைன்னா அந்த லெமனாக இருக்கும். செல்ஃப் ரிப்போர்ட் போடு.
பர்பிளை இன்றைக்கி வெளில தள்ளுறோம். அவன் தான் எனக்கு இருக்குன்னு தோணுது. அப்படி இல்லைனா எனக்கு வேணால் பர்பிளாக இருக்குன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு பர்பிள் தான் போட்டுருவோம் கண்டிப்பாக. எல்லாம் என்னடா எமர்ஜென்ட் சீரியஸ் போட்டிருக்கீங்க? அவன் கூட தான் கூட இருந்தானா? அவனா இருக்குமோ? ஏன்னா இந்த சட்டி தலை என்னங்க இம்போஸ்டரு போடு, ஜெயிச்சிட்டோம். வெற்றி நிச்சயம், இதுவே அது சத்தியம், கொள்கை வெல்வதே அப்படின்னு பாட்டு பாட்டுனே சுற்ற வேண்டியதான். இந்த மேட்ச் நான் தான் MVP. போடு, எல்லா மேட்சும் MVPடா. ஹாஹா. டாப் அன்லாக் எக்ஸிட் போடு, லெவல் 4 ஓடு தகிடத்தா. ஓகே, ஓப்பன். ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எதனா அன்லாக் ஆகிருக்கா? இல்லை ஏன்னா வந்து அடுத்து லாஸ்ட்டில் ஃபைனலில் என்ன கிஃப்ட் இருக்கும் அதை பார்க்கணுன்னு நினச்சேன். 40வது லெவல் 50வது லெவலில் ஒரு இது இருக்குது, எமோட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. 80. ஓகே சரி, ஓகே வாங்க. ஓமா இன்னொரு மேட்ச். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.